ஹலோ எவ்ரிவன். வயக்ரான்ற பேரை சொல்லாவே நம்ம எல்லோருக்குமே மேக்ஸிமம் வந்து தெரியும் இந்த டேப்லெட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சில மூவிஸ்லாம் காமிக்கிறாங்கல்ல. ஸோ வந்து இது வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, இதை வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இந்த டேப்லெட் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். இதை வந்து இந்த ட்ரக்ஸோட நேம் வந்து சில்னோஃபில் சிட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸை வந்து ஃபைசர் நிறுவனம் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்ஸை வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சில நபர்கள் வந்து புரியாமே இந்த ட்ரக்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க, அதாவது விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்குல்ல, ஸோ அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கவங்க மட்டும்தான் இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கணும். அது போக நார்மலாக இருக்கிறவங்களாம் இந்த டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டால் வந்து நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்னாடி வந்து நிறைய டைம் வந்து அந்த ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்து இது வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீனிஸில் உள்ள ஆண்குறியில் உள்ள பிளட் சர்க்குலேஷன், அங்கே உள்ள அந்த பிளட் வெசலில் உள்ள அந்த பிளட் சர்க்குலேஷன், அந்த பிளட்டோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு தான் இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கு தவிர மற்ற எதுக்குமே இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கணும். அதுபோக மற்ற எதுக்காண்டியும் வந்து இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கிட்டால் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. அதுபோல் இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கிறது வந்து கம்மியாகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து டோசேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 மில்லிகிராம்லேருந்து இருக்குது, 50 mg, 100 mg இதெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டோசேஜும் ஒவ்வொரு வெயிட்டை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு ஏஜை பொறுத்து தான் எடுத்துக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து எடுத்துக்குவாங்க. மற்ற இதுக்கு வேண்டி எடுத்துக்கிறது மிக மிக தப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஏஜ் அந்த ஒரு டைம்லேயே வந்து இருக்கவங்களாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுக்கிறது தப்பு. கிட்டத்தட்ட 45 ஏஜ் அந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்து அந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ அதாவது டெஸ்ட்ரோஜன் லெவல் நம்ம உடம்புல வந்து ஆண்களுக்கு வந்து டெஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் அது வந்து சுரக்கும். ஸோ அதோட இது வந்து ஏஜ் ஆக ஆக கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏஜ் கம்மியாக அந்த டெஸ்ட்ரோஜன் அளவை கட்டுப்படுத்துறது வந்து அந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதோடைய சைடு எஃபெக்ட் இது வந்து எடுத்துக்கிட்டால் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து கண்ணில் இருந்து டிஃப்ரென்ஸான கலர்ஸ் தோன்றும். அதுபோல் தலை சுற்றல், தலைவலி, குமட்டல், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த வயக்ரான்ற டேப்லெட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ் பண்ணி, அதுக்கடுத்து தான் இதை வந்து வயக்ரா வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வயக்ரா டேப்லெட்